शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। निमित्तं मनश्चक्षुरादि प्रवृत्तौ निरस्ताखिलोपाधिः आकाशकल्पः रविर्लोकचेष्टा निमित्तं यथा यः स नित्योपलब्धिस्वरूपोऽहमात्मा। ஆத்மஸ்வரூபம் உபதிஷதி ஆச்சாரியர் ஆத்மஜானத்தை உபதேசம் பண்றாருன்னு சொன்னா எது ஆத்மாங்கிறத அவருக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னு அர்த்தம். எப்படி சொல்லி கொடுக்கிறார்? மனச்சக்ஷுராதி பிரவருத்தௌ நிமித்தம். நமக்கு மனசு வேலை செய்யறதோ இல்லையோ, ஆமா செஞ்சுட்டு இருக்கு, மனசு வேலை செய்யலைன்னா ஒண்ணுமே நடக்காது தெரிகிறது. அதே மாதிரி சக்ஷுராதி கண்ணு காது மூக்கு எல்லாமும் செஞ்சுட்டு இருக்கு, தன் வேலையை பண்ணிட்டு இருக்கு. இந்த மனாதிகள் சக்ஷுராதிகள் இதெல்லாம் தன் வேலையை பண்றதுன்னு சொன்னா அதுகளுக்கெல்லாம் சைத்தன்யம் கிடையாது. அது எப்படி தானா வேலை செய்ய முடியாது. அது தானா தனக்காக ஒண்ணுமே பண்ணலை, மனசு தனக்காக ஒண்ணும் பண்ணிக்கல. அப்ப இந்த மனசு சக்ஷுராதிகள்லாம் வேலை செய்யறது, இது மூலமாக நமக்கு ஞானம் வருது, பல காரியங்கள் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் இதுகள் காரணமாயிருக்கு. இது தானா இந்த காரியங்களை செய்யக்கூடிய காரணமாகலே நிச்சயமா இதை ஒருத்தர் உபயோகப்படுத்துறார், அதாவது இதை வச்சு வேலை செய்ய வைக்கிறார். அப்ப அது எது அப்படின்னு கேட்டால் ஆத்மா மனச்சக்ஷுராதி பிரவருத்தௌ நிமித்தம் ஆத்மாதான். யார் அந்த ஆத்மான்னு சொன்னா அகமாத்மா, நான் தான். என்னுடைய கண்ணோ காதோ மூக்கோ இதுகள்லாம் வேலை செய்யறதுக்கு அதை பிரேரணை பண்ணக்கூடியவனாக அந்த செய்யக்கூடிய வேலைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா நானே தான், அகமாத்மா. இது என்ன, இது ஒரு புது விஷயம் இல்லையே, இதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானேன்னு கேட்டா இல்லை. இந்த ஆத்மஸ்வரூபம் தெரியல, தெரியல. நிரஸ்தாகிலோபாதி ஆகாச கல்பகா, இது சுத்தமா தெரியாது. இப்ப நாம தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு சரீரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? நமக்கு சரீரம் இருக்கு, இது என்னுடைய சரீரம். நம்மளுடைய காது மூக்கு இந்திரியங்கள் இதெல்லாமே நம்மளுடைய இந்திரியம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அதுதான் நிச்சயமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படியானால் இது எல்லாமே ஆத்மாவான நமக்கு உபாதிகளாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப ஆத்மாவை தெரியாதபடியும் தான் நாம இந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம சேர்ந்தது சரீரம் இந்திரியம் எல்லாம் என்னுடைய சொந்த விஷயங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆத்மாவுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது இந்த ஆத்மாவை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னோமானால் அப்ப அந்த ஆத்மஸ்வரூபம் நிரஸ்த அகிலோபாதி. இந்த சரீராதிகள் உபாதிகளை சொல்றது. ஏன் உபாதிகளை சொல்றதுன்னா இதோட சேர்ந்து ஆத்மா தெரியுது இல்லையோ, இது இல்லாம எங்க நமக்கு ஆத்மா தெரியுது? இங்காவது நம்மளுடைய சரீரமோ இந்திரியமோ கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு இடத்தையும் பார்க்க முடியாது. அதனால இது கூடத்தை வந்துட்டே இருக்கு. இந்த உபாதி இல்லாத ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். நிரஸ்த அகிலோபாதி. இதனால என்ன ஆகுனா ஆகாச கல்பகா. இந்த உபாதியோடு சேர்த்து பார்க்கும்போது நாம குறுகி போயிடும், சின்னதா போயிடும். இந்த சரீரத்துக்குள்ளதான் நாம இருக்கோம். சரீரத்தை காட்டிலும் வேறான நான் அப்படின்னு நாம் புரிஞ்சுட்டு இருந்தாலும் கூட நான் எங்க இருக்கேன்னு கேட்டா சரீரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கேயோ வெளியிலாம் அப்படியே ஆகாசம் இருக்குன்னு தெரியல. ஆனா ஸ்ருதி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? ஆகாச கல்பகா. இந்த சரீரத்துக்குள்ள அடைஞ்சு இல்லப்பா, நீ ஆகாசம் போல எல்லா இடத்தையும் வியாபிச்சுட்டு இருக்க. ஆனா இந்த உபாதி உனக்கு சரீரத்துக்குள்ள நீ அடைஞ்சிருக்க மாதிரி காமிக்கிறது. உனக்கு அப்படி ஒரு பிராந்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வாஸ்தவம் அப்படி இல்லை. ஆகாச கல்பகா, ஆகாசம் போல நீ வியாபிச்சுட்டு இருக்க. ஜவான்வாயம் ஆகாஷா தவான் ஹிருதய ஆகாஷா அப்படின்னு சொல்லி. இங்கே வியாக்கியானத்திலே
ஆகாச திருஷ்டாந்தத்தை அசங்கம் விசுத்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிட்டேன். அசங்கம் விசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆகாசத்துக்கு எதுவுமே ஒட்டாது. மழை பெஞ்சதுன்னா அந்த ஜலம் பட்டு ஆகாசம் நனைஞ்சு போகாது. நெருப்பு எரிஞ்சதுன்னா அதனால அந்த ஆகாசம் அப்படியே எரிஞ்சு போயிடாது நெருப்பு எரியிற இடத்துல. இப்படி பார்த்தோம்னா எந்த ஒட்டுதலும் ஆகாசத்துக்கு கிடையாதுங்கிறது நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆத்மாவும் அதே மாதிரி எதுவுமே அதுல ஒட்டாது அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனா எல்லாமே அதுல போய் ஒட்டிக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரமை ஏற்படும். அப்ப அந்த விதத்திலே அவனுடைய பிராந்திய போக்குறதுக்காக சொல்றார் ஆகாச கல்பா ரவிர் லோகசேஷ்டா நிமித்தம் யதா. தூங்கிட்டு இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் சூரியோதயம் ஆன உடனே அதுக்கு முன்னாடியே எழுந்து தன் வேலையை கவனிக்க ஆரம்பிச்சு. மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே எல்லா பிராணிகளும் சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா மூச்சு பண்றது வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறது. இதை வச்சுட்டு சூரியனை என்ன செய்வாங்கன்னா லோகசேஷ்டா நிமித்தம், லோகத்திலே இவெல்லாம் மகிழ்ச்சிட்டு சுறுசுறுப்பா தன் வேலையை செய்வதற்கு காரணமானவர் சூரிய பகவான். அவர் வந்தாச்சுன்னா வேலை நடக்குது. அதனால ரவிர் லோகசேஷ்டா நிமித்தம். நிமித்தம்னு சொல்றவங்க தவிர அவர் பாவம் என்ன பண்ணார் சூரிய பகவான்? ஒருத்தரையா கலப்பி விட்டாரா, இதை செய் அதை செய் அப்படின்னு ஆர்டர் போட்டாரா அப்படின்னு கேட்டா ஒன்றும் பண்ணலை. அவர் வந்தார், வேலை பாட்டுக்கு நடக்குது. அந்த வெளிச்சத்திலே சூரிய வெளிச்சம் வந்த உடனே அவர் தூக்கத்தை விட்டு தன் வேலையை பார்க்கிறார். அப்ப சூரிய பகவான் என்ன பண்றார்? சந்நிதி மாத்திரேனா, அவர் இல்லைன்னு சொன்னா இருட்டுல ஒண்ணு வேலை பண்ணல, தூங்கி போடுது. இல்ல ஜெகத்தே தூங்கி போடுது. அவர் மூச்சு வந்துட்டார், உதயம் ஆயிட்டாருன்னு சொன்னா ஒண்ணு முடிச்சுட்டு வேலையை பார்க்குது. அப்ப இதுல என்ன தெரியுது? இவ அன்வய வித்திரேகத்தினாலே இந்த ஜெகத்து பிரவൃத்திக்கு அவர் காரணமாக இருக்கார். என்ன பண்றாருன்னு கேட்டா ஒன்றும் பண்ணல, வெறுமனா சந்நிதி மாத்திரேனா. சந்நிதி மாத்திரேன சர்வலோக சேஷ்டா நிமித்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராணியும் தன் வேலை செய்வதற்கு அந்த சூரிய பகவான் நிமித்த காரணமாக இருக்கார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வந்து யதா. அதே மாதிரிதான் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு மனச்சக்ஷுராதி பிரவருத்தோ நிமித்தம் அப்படின்னு சொன்னதும் அதேதான். இந்த ஆத்மா கூட இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் எதுவும் வேலை செய்யாது. ஏன்னா ஜடம் தானே ஜடமா இருக்கு, வேலை செய்யாது. யஹா, அப்போ இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? ஜடம் தானா வேலை செய்யாதுன்னு சொன்னா இது ஜடமாக இல்லை. தன் நித்தியோபலப்தி ஸ்வரூபமாத்மா. நித்தியோபலப்தி ஸ்வரூபம், உபலப்தினா ஞானம், சைத்தன்யம். அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் தான் நான். சைத்தன்யம்னு சொன்னால சைத்தன்யம்னு சொன்னால் தார்க்கிகன்னு சொல்ற மாதிரி உற்பத்தி ஆகக்கூடிய சைத்தன்யம் இல்லை. நித்தியோபலப்தி, நித்தியம், ஆதி அந்தம் இல்லாத அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக நான் இருக்கேன். இதுதான் ஆத்மா அப்படின்னு குரு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கிறார். நனு சர்வத்திர கிரந்தாதௌ சிஷ்டானாம் இஷ்டதேவதா ஸ்துதி நமஸ்கார பூர்விகா பிரவೃತ್ತಿ உபலப்தா அயஞ்ச வினா ஸ்துதி நமஸ்காரோ பிரவர்த்தமானः அசிஷ்டத்வாத் அநாதரணீய வச்சனः பிரசஜ்யேத இதிஹே. பாஷ்யக்காரர் இந்த ஹஸ்தாமலகியின் வம்சத்துல ஆரம்பத்துல ஒரு மங்கள பத்தியமே பண்ணலையே, அதை பண்ணாம இப்படி பண்ணுவாளா, இது சிஷ்ட விரோதம் ஆச்சேன்னு ஒரு கேள்வி கலப்புறார். லோகத்துல சர்வத்திர சிஷ்டால் வந்து எந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் அங்க ஒரு தேவதா ஸ்துதி, தேவதா நமஸ்காரம் இதெல்லாம் பண்றாங்கிறத பார்க்கிறோம். எந்த புத்தகத்துல பார்த்தாலும் ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்கு, அங்க ஒரு தேவதா நமஸ்காரம் இருக்கு, அதெல்லாம் தெரியுது. அதனால கிரந்தாதோ சிஷ்டானாம் இஷ்ட தேவதா ஸ்துதி நமஸ்கார பூர்விகா பிரவೃತ್ತಿ உபலப்தா. தேவதை நமஸ்காரம் அப்படிதான் கிரந்தங்கள்லாம் எழுதுறா, சிஷ்டால் எழுதுறா அப்படிதான் இருக்கு இந்த புத்தகங்கள்லாம். ஆனா இந்த புத்தகம் எப்படின்னா நிமித்தம் மனச்சக்ஷுராதி பிரவೃத்தோன்னு நேரம் ஆரம்பிச்சுட்டாரே தவிர ஒரு சுவாமி நமஸ்காரங்கள்லாம் ஒன்றும் பண்ணலே. அயஞ்ச வினா ஸ்துதி நமஸ்காரவும் பிரவர்த்தமான இந்த சிஷ்டாளுடைய அந்த ஒரு முறை இருக்கே, அதை உல்லங்கனம் பண்ணிட்டாரு இருக்கே. இவர் ஆக சுவாமி நமஸ்காரம் பண்ணல, தோற்றம் பண்ணல, அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டார் பிரவர்த்தமான. அதனால அசிஷ்டத்வா, இவரை சிஷ்டமே ஏற்க முடியாது. அதனால அநாதரணீய வச்சனஹ பிரசஜ்யேத, அவர் சொல்றதை நான் கேட்க முடியாது, அவருடைய வச்சனத்தை நான் ஆதரிக்க முடியாது. சொல்றவங்க
நல்ல பூஜ்யனாக இருந்தானே ஆனால் அவன் சொல்ற சொன்னத்தை காது கொடுத்து கேட்க முடியும். அவர் அசத்துன்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவ சொன்னதெல்லாம் கேட்க மாட்டார். அப்படி ஆயிடுமே அப்படின்னு ஒரு ஆட்சேபம். இந்த ஆட்சேபத்தை சந்தேகம். இந்த ஆட்சேபத்துக்கு பதில் சொல்றாருன்னா ஸ்துதி நமஸ்காரையோ திரைவித்யாத். இந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணலேங்கிறது யாரு கண்டா? இவர் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணல, அப்படியே கிரந்தத்தை ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது. ஸ்லோகத்தை இங்க எழுதலேன்னு வேணா சொல்லலாம், அதை வச்சுக்கிறேன். ஆனால் அவர் சுவாமியை நமஸ்காரம் பண்ணல, ஒரு நமஸ்காரம் பண்ணலேங்கிறது சொல்ல முடியாது, தப்பு. ஏன்? ஸ்துதி நமஸ்காரையோ திரைவித்யா. ஸ்துதியாகட்டும் நமஸ்காரமாகட்டும் இது மூணுமே மூணு விதமா இருக்கு. ரெண்டுமே மூணு விதமா இருக்கு. எப்படி மூணு விதமா இருக்கு? ஸ்ரீ ஸ்துதி நமஸ்காரோ காயிகௌ வாஜிகௌ மானசிகௌ சேதி. நேரம் நமஸ்காரம் பண்றது காயால் காய்க்கிறது. இது ஒண்ணு. வாஜிகனா நமஸ்காரம் வாயால சொல்றது, மனசுல நினைச்சிருந்து நமஸ்காரத்தை பண்றது. மூணு நிமிஷம் இருக்கு. இதுல வாச்சிக்கமா இருந்தா புத்தகத்துல வரும், உங்களுக்கு தெரியும், மற்றவாளுக்கு தெரியும். காய்கமா இருந்தா புத்தகத்துல தெரியாது, ஆனா நேரடியா பார்க்கிறவாளுக்கு தெரியும். நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் புத்தகம் எழுதுறாருன்னா அவளுக்கு மாத்திரம் தெரியும். மானசமா இருந்தா மற்றவாளுக்கும் தெரியாது, புத்தகம் தெரியாது, அவளுக்கு மாத்திரம் தெரியும், சுவாமிக்கு தெரியும். ஆக இப்படி மூணு நிமிஷம் இருக்கு நமஸ்காரம் பண்ற விதம். தத்திர காய்க வாச்சிகையோரபாவேதி. இந்த இடத்துல அவர் காய்கம் பண்ணினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது, வாச்சிகமா பண்ணலங்கிறது தெரியுது. புஸ்தகத்துல ஆரம்ப ஸ்லோகமே இதுதான். ஆனால் மானசிகமாக அந்த ஸ்துதி நமஸ்காரம் இங்க இருக்கத்தான் இருக்கு. அது எப்படி நீங்க கண்டுபிடிச்ச? அவர் மனசுல எப்படி இருக்குங்கிறதுன்னு கேட்டா பரமசிஷ்டத்வாத் ஆச்சாரியஸ்ய. இந்த ஆச்சாரியன் பரமசிஷ்டமானவர் அப்படிங்கிறது தெரியுது. சிஷ்டாலா இருக்கக்கூடியவா குரு நமஸ்காரம் ஈஸ்வர நமஸ்காரம் பண்ணாமல் பிரம்மங்கள்லாம் எழுத மாட்டா, பெரிய காரியம்லாம் செய்ய மாட்டா. அதனால அவசியம் பண்ணிருக்கா மாம்சமாக. கிரந்தத்தை அவித்வீன பரிசமாப்தேஷ்ட. இன்னொன்னு சொல்றார், இவர் நினைச்ச காரியத்தை முடிச்சுட்டார். கிரந்தத்தை ஆரம்பிச்சு கரெக்டா 2 ஸ்லோகத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டார். ஆக கிரந்த சமாப்தி ஆயிருக்கு. இதுல இருந்து அனுமானம் நினைக்க முடியும், இவர் நிச்சயமா மங்களாச்சரணம் பண்ணியிருக்கார். ஏன்னா மங்களாச்சரணத்துடைய பிரயோஜனமே ஆரம்பமான கிரந்த சமாப்தி, ஆரம்பமான காரியம் நிரூபிக்கணுமா முடியதான் மங்களாச்சரணத்துடைய பிரயோஜனம். அப்படி பார்க்கறச்ச அந்த பூர்த்தி ஏற்பட்டிருக்குங்கிறத வச்சுட்டு நாம ஊகிக்க முடியும் இவர் மங்களாச்சரணம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது. இதை சொல்றார். கிரந்தத்தை அவித்மேன பரிசமாப்தேஷ்ட மானசிகோ ஸ்துதி நமஸ்காரோ அகரோதயம் ஆச்சாரிய இத்தியவகமியதே. இந்த ஆச்சாரியர் அஸ்தாமலக்கர் மானசமாக ஈஸ்வர நமஸ்காரம் ஸ்துதி குரு நமஸ்காரம் ஸ்துதி எல்லாமே பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. இது கிஞ்சிதேதத். இந்த ஆட்சேபம் ஒரு திருடமான ஆட்சேபம் இல்லை. பிரகிருத்தம் அனுசராமகான்னு இந்த ஸ்லோகத்தில் வியாக்கியானம் பண்றார். இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.